பண்ணாரிலேருந்து மேலே மலை உச்சிக்கு போனால் திம்பம் அடுத்த பாயிண்ட். 27 வளைவுல கலந்தான் திம்பத்துக்கு போகிறோம். திம்பத்துலேருந்து தாழவாடி ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் வரும். தாழவாடியிலேருந்து திரும்ப ஒரு 12 கிலோமீட்டருக்கு தூரம் போனால் கல்மண்டிபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கல்மண்டிபுரத்தில் வந்து இப்போ பேருந்து போகுது. அப்போ பேருந்து வசதி இல்லை, ஒரு வண்டி பாதை தான் இருக்குது. அந்த இடம் சோழதொட்டி. சோழதொட்டிங்கிற கிராமம் வந்து வனத்தை ஒட்டி ஃபாரஸ்ட் பவுண்டரியில் இருக்குது. ஊர் இருக்கும், ஊருக்கு பக்கத்தில், ஊருக்கு எதிரில் வந்து மக்களுடைய விளைநிலம். இந்த விளைநிலத்தினுடைய அடுத்த எல்லை வந்து வனத்துறையினுடைய வன எல்லை. அந்த இடத்துல தான் சோழதொட்டி இருக்குது. இயல்பாக பழங்குடியில் வாழக்கூடிய இடம் எல்லாமே வந்து வனத்தை ஒட்டி தான் இருக்கும் இருக்கிறாங்க. அந்த சோழதொட்டி நாவலில் பாலமுன் எழுதுவார். அதனால் சின்ன வயசில் வந்து ஊரில் விடுமுறை காலங்கள் வந்து குழந்தைங்கள்லாம் விளையாட்டுருப்போம். அதாவது இப்போ இருக்கிற வாகனங்களே அன்றைக்கு அதிசயம் தானே. ஏதோ ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ ஒரு ஜீப்போ ஊருக்குள்ளார வந்ததுன்னா, இப்போ கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தேர்தல் காலத்துலலாம் கிராமங்களுக்குள்ளார நாங்கள் வாகனத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு போனோம்னா